பிரைஸ் எல்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பெருக செய்வார். சரி பாருங்கள், இன்னைக்கு ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நமக்கு விரோதமாய் நிறைய காரியங்கள் வருகிறது, உண்மைதான். நிறைய சத்துருக்கள் எழும்புகிறாங்க, உண்மைதான். ஆனால் நம்முடைய பர்ஸ்பெக்டிவ், நம்முடைய பார்வை கொஞ்சம் மாற்றிக்கணும். நாம் அவைகளெல்லாம் நமக்கு எதிராக வருகிறதுன்னு நினைக்கிறதுனால தான் நிறைய நேரத்தில் நம்ம டவுன் ஆயிரும். ஆனால் வேதம் சொல்லுகிறது யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் போயிட்டுருக்கிற பாதையில் நெருக்கங்கள் வரலாம், உங்களுக்கு விரோதமாய் அநேக சூழ்ச்சிகள் செய்யப்படலாம், உங்கள் வேலையில் ஒரு விரோதமாய் சூழ்ச்சிகள் செய்யப்படலாம். ஆனாலும் நீங்கள் சொல்லணும், இந்த யுத்தம் கர்த்தருடையது, இந்த யுத்தம் என்னுடையது அல்ல. ஆமென். எபேசியர் 1 அதிகாரம் 18-19 வசனங்களில் பவுல் இந்த ஜெபத்தை எழுதுகிறாரு. நான் ஜெபிக்கிறேன், உங்களுக்கு ஆண்டவர் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கணும். ஏன்னா அழைச்சவர் அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, அந்த அழைப்பின் நம்பிக்கையில் நீங்கள் இருக்கணும், அது அறியணும் என்பதற்காக உங்களுக்கு பிரகாசப்பல மனக்கண்கள் தேவை. இன்னைக்கு பாருங்கள், ஆண்டவர் நம்ம அழைச்சிருக்கிறாரு. நமக்கு விரோதமாக வருகிறதெல்லாம் நம்ம மேலே போட்டுக்கிறோம். இன்னைக்கு சொல்லுங்கள், அவைகள் எனக்கு விரோதமாக அல்ல, உமக்கு விரோதமாக. இந்த பிரின்சிபல் தான் 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் ஒரு யுத்தத்தை நம்ம பார்க்குறோம். இதே பிரின்சிபலை, இதே ஒரு பார்வையை, ஒரு பர்ஸ்பெக்டிவை தாவீது கொண்டு வர்றதை பார்க்குறோம். சவுலுக்கு எதிராக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக கோலியாத் வந்து பல காரியங்களை தூஷணமாக பேசுகிறான். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, கோலியாத் நமக்கு விரோதமாக தான் வரான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன நினைக்கல, கோலியாத் நமக்கு விரோதமாக அல்ல, ஆண்டவருக்கு விரோதமாய், ஏன்னா எங்களை அழைச்ச ஆண்டவருக்கு விரோதமாய் அவன் வரான் அப்படின்ற அந்த பார்வை அவர்களுக்கு இல்லை. ஆனால் தாவீது 1 சாமுவேல் 17 அதிகாரம் 45 வசனத்தை சொல்லுகிறான், கோலியாத்தே நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வர்றப்பா எனக்கு எதிராக, ஆனால் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். நான் இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தில் வரேன். ஸோ அப்போசிஷன், நீ எனக்கு எதிராக வரவே இல்லை. நீ வரலாம், ஆனால் நான் சொல்கிறது கேளு, நான் தேவனுடைய நாமத்தில் வரேன். ஆமென். நான் வந்து அந்த குழாங்களை எடுத்துகிட்டு வரேன், உன்னை அடிக்க போகிறேன் இல்லை, நான் தேவன் நாமத்தில் வரேன். ஏன்னா இந்த யுத்தம் உனக்கு எனக்கான யுத்தம் அல்ல, இந்த யுத்தம் உனக்கும் தேவனுக்கான யுத்தம். என்னை அழைத்தவர் என்னோடு இருக்கிறார், எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் என் கூட இருக்கிறார். நீங்கள் சொல்ல முடியுமா, உங்களுக்கு விரோதமாய் என்ன காரியம் எழும்பினாலும் சரி, நீங்கள் சொல்லணும், என்னை அழைத்தவர், என் குடும்பத்தை அழைத்தவர் என் கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கையில் நான் சொல்ல போகிறேன், நீங்கள் எனக்கு விரோதமாய் வரவே இல்லைங்க, நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் வரீங்க. உன்னை தொடுகிறவன் அவர் கண்ணிமணி தொடுகிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களை அழைச்சிருக்கிறார்ல, உங்களை நடத்தி இருக்கிறார்ல, சுமந்து இருக்கிறார்ல, உங்களுக்கு எதிராக வந்து கைவிடுவாரா? உங்கள் கூட இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அவர் உங்கள் கூட இருந்து சொல்லுகிறார், நான் உனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்கிறேன், நான் உன்னோட இருந்து யுத்தம் பண்ணுவேன். தாவீது சொல்கிறேன், இது யுத்தம் கர்த்தருடையது. இந்த சவுலுடைய பார்வை நமக்கு வேண்டாம், தாவீதுடைய பார்வை வேண்டும். பிரகாசம் உள்ள மனக்கண்கள், எங்களை அழைத்தவர் எங்களோடு கூட இருக்கிறார். எந்த யுத்தத்தையும் அவர் செய்வார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அவர் கூட இருந்து நமக்காக செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஸோ நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறீங்க, ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அந்த நம்பிக்கையில் உறுதியாக ஓடுங்க. யுத்தம் கர்த்தருடையது. ஆமென்.